இங்க பாருங்க, இந்த நாட்டு பருத்தின்னு சொன்னோம்ல, இது தானா விதை உளுந்து வந்து முளைச்சிருந்துச்சுன்னு ஒரு 20 காய் போல பறிச்சுட்டு போயிட்டேன். இங்க பாருங்க, இதை இப்படி இதுல எடுக்கணும். இதுதான் பஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா பருத்தி விதை இருக்கு பாருங்க. அந்த பருத்தி விதை வந்து பச்சை கலர்ல இருக்குங்க. இந்த விதை வந்து பச்சை கலர்ல இருக்கு. இது வந்து பருத்தி பால் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்றாங்க. நம்ம விதையை எடுத்து வச்சு நம்ம இன்னும் போடுவோம். அது இந்த பஞ்சு வந்து ஒரு மாதிரி நைலான் மாதிரி இருக்கு. நைலான் பஞ்சு மாதிரி இருக்கு. இது விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த பஞ்சை வந்து திரிச்சு நம்ம ஒரிஜினல் பஞ்சு திரிநூல் போடுறதுக்கு விளக்கு போடுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா அதை இவ்வளவு காய் கொண்டு போய் வச்சிருக்கேன். நம்ம நூல் திரிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை இதுல இப்போ ஒரு 2 காய் கிடைச்சிச்சு. மேல இருக்கான்னு பாப்போமா? இது வந்து கவாத்து பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 5-6 வருஷம் இதுல இருந்து பலன் எடுக்கலாம்னு சொல்றாங்க. செடி வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், மரம் மாறி போயிடும் அப்படிங்கிறாங்க. இது பருத்தி மரம் அப்படிங்கிறாங்க. இது பார்க்கலாம். இது இப்ப வேலை செய்யறவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்து இது பண்றதுதான் பெரிய வேலை. இது இந்த வாட்டி பாதுகாத்துட்டேன். இது வந்து பாதுகாத்து விட்டதுக்காக நமக்கு நிறைய காய் கொடுத்துருச்சு, விதை கொடுத்துருச்சு. இந்த விதையை எடுத்து நம்ம இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம வந்து போட்டு விடுவோம். போட்டு விட்டு முளைக்க வைப்போம். திருப்பி முளைக்குதான்னு பார்க்கலாம். எந்த விதையுமே நம்ம வந்து மழை நேரத்துல போட்டோம்னா முளைச்சிருங்க. நீங்களும் வந்து இந்த நாட்டு பருத்தி இந்த பருத்தி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க.